எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோ செஷன்ல வேரியபிள்ஸ் பத்தி பார்த்தோம். PHPல வேரியபிள்ஸ் எப்படி யூஸ் பண்றது, அந்த வேரியபிள்ஸை வந்து எப்படி டிக்ளேர் பண்றது, ஃபர்தர் மோரா அதோட வேரியபிளோட ஸ்கோப் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, PHPல இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ், பேசிக் டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து ப்ரோக்ராமேட்டிக்கலா நம்ம அது ரன் பண்ணி பார்க்க போறோம். எப்படி அதை ஒரு வேரியபிள் ஒவ்வொரு டேட்டா டைப், ஸ்ட்ரிங் டேட்டா டைப், இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலா ரன் பண்ணி காமிச்சிட்டு இந்த செஷனோட நம்ம இந்த டேட்டா டைப்ஸை ஓவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்தர் மோர் வர செஷன்ஸ்ல அட்வான்ஸ்டு டாபிக்ஸ்க்குள்ள நம்ம என்டர் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம போன செஷன்ல வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துருப்போம். வேரியபிள்ஸ்ங்கிறது கண்டெய்னர், சர்டைன் டேட்டாவையோ இல்லை இன்ஃபர்மேஷன்ஸையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்த்துப்போம். அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய ஸ்டோர் பண்ணி ஒரு வேரியபிள்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டாஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்றது தான் டேட்டா டைப். என்ன டைப் ஆஃப் டேட்டாஸ்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வேரியபிளுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தேன்னா, ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல கண்டெய்னர் இருக்கு, அந்த கண்டெய்னருக்குள்ள மல்டிபிள் திங்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னர் இருக்கு, அந்த கண்டெய்னருக்குள்ள ஒன்லி ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு மட்டும் ஒரு ஃபுட் கண்டெய்னர் இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கும், என்ன டைப் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும், அதுல என்ன டைப் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும், ஃபுட்ஸ் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த கண்டெய்னரோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்னா, ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அது ஒன்லி ஃபுட்ஸ் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் மட்டும்தான் அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த வேரியபிளுக்குள்ள ஒரு டேட்டா ஸ்டோர் பண்றோம்னா அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுதான் டேட்டா டைப் அப்படின்னா. PHPல இது மாதிரி நமக்கு 5 டேட்டா டைப்ஸ் இருக்கு. 5 தான் கிடையாது, 5 தான் இருக்குங்கிறது கிடையாது. இதுக்கு அட்வான்ஸா இன்னும் 2 டேட்டா டைப்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து ஆப்ஜெக்ட், இன்னொன்னு வந்து நல் டேட்டா டைப் அப்படிங்கிறது. ஆப்ஜெக்ட்ங்கிற டேட்டா டைப் வந்து கிளாஸ், PHPல கிளாஸஸ் கிரியேட் பண்ணி நம்ம அந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற மெம்பர்ஸ் C++ல, அதாவது PHPல ஊப்ஸ் கான்செப்ட் வரும்போது அந்த ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் யூஸ் ஆகும். ஸோ நான் அதை வந்து PHPல ஊப்ஸ் கான்செப்ட்டுக்குன்னு சொல்லி தனியா ஒரு வீடியோ செஷனே வச்சிருப்பேன். ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த டேட்டா டைப்பை பத்தின டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் நான் சொல்றேன். ஸோ இப்போ டிஃபால்ட்டா இருக்கிற டேட்டா டைப்ஸ் என்னன்னா, ஸ்ட்ரிங் டேட்டா டைப், இன்டிஜர் டேட்டா டைப், ஃப்ளோட் டேட்டா டைப், பூலியன், அரே. இது எல்லாமே வந்து C++, ஜாவா எல்லாத்துலயுமே நம்ம பார்த்துருக்கிறது தான். ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புங்கிறது எப்படி இருக்கும், ஒன்னு சிங்கிள் கோட்ஸ்குள்ள இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் இல்ல டபுள் கோட்ஸ்குள்ள ஏதாவது கேரக்டர்ஸ் மென்ஷன் பண்ணணும்னா அது அந்த டைப் ஆஃப் டேட்டாஸ்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டிஜர் டேட்டா டைப்னா நம்பர்ஸ் ஏதாவது ஒரு வேரியபிள் நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னா அது இன்டிஜர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இப்ப அதுலயே ஃப்ளோட் அப்படின்னா பாயிண்ட் வச்சு வருது. இப்ப இதுல C++ இதுலலாம் நீங்க என்ன பார்த்திருப்பீங்க அப்படின்னா, ஃப்ளோட் பிளஸ் டபுள் வேற பார்த்திருப்பீங்க. ஃப்ளோட்டுங்கிறது சிங்கிள் ப்ரிசிஷன் டேட்டா டைப் பார்த்துருப்பீங்க, டபுள்ங்கிறது டபுள் ப்ரிசிஷன், லாங் ப்ரிசிஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க. அப்ப அப்படிங்கிறப்ப இதுல வந்து ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப்புக்குள்ளே டபுளும் சேர்ந்துக்கும், அதாவது ஃப்ளோட்டுங்கிறதுலே டபுளும் சேர்ந்துக்கும். தனியா டபுளுக்கு தனியா ஃப்ளோட்டுக்கு தனியாங்கிறது இதுல கிடையாது. ஸோ ஃப்ளோட்டுங்கிறது பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட்ஸ் வேல்யூஸை ஸ்டோர் பண்ற டேட்டாஸ் தான் ஃப்ளோட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. பூலியன் டேட்டா டைப் அப்படிங்கிறது என்னன்னா, பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடத்துல எல்லாம் தேவைப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னா இது இல்லாட்டினா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம, அதாவது ட்ரூ இது இல்லாட்டினா இதுதான் எப்படி நான் சொல்றதுன்னா எய்தர் 1 or 0 அப்படிங்கிற மாதிரி அதான் இருக்கும். பூலியன் டேட்டா டைப்ங்கிறது எய்தர் 1 or 0. இப்போ கரெக்டா இருந்துச்சுன்னா ஆன்சர் அதுக்கு அந்த இடத்துல 1 மென்ஷன் ஆகும், தப்பா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல 0 மென்ஷன் ஆகும். அதுதான் பூலியன் டேட்டா டைப் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ங்கிற வேரியபிள நீங்க பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 1 0 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ட்ரூ இருந்தா 1, ஃபால்ஸ் இருந்தா 0 இருக்கும். இப்போ அதே போல அரே டேட்டா டைப் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அரேயோட டெஃபினிஷன் எல்லாமே சேம் தான். C++ல பார்த்துருக்க மாதிரியே டெஃபினிஷன்ஸ் ஆஃப் அரே எல்லாம் வந்து சேம் தான். கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப் அப்படிங்கிறது தான். கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வித் சிமிலர் டேட்டா டைப் இஸ் கால்ட் அன் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, மோர் தென் ஒன் எலமெண்ட் ஒரே வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணுவோம். அந்த மோர் தென் 1 எலமெண்ட்டுமே சேம் டேட்டா டைப்ஸோட ரிலேட்டடா இருக்கும், சிமிலர் டைப்ஸா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க கீழே நம்ம பாத்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருப்பேன். இதுல இங்க நீங்க பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டு MCA, MPhil, PhD இது மூணுமே வந்து ஸ்ட்ரிங் தான். ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க, இந்த மூணுமே ஸ்ட்ரிங் டைப் தான்.
more than one items இருக்கு. அப்படி more than one items with similar data type ஓட ஸ்டோர் பண்றது தான் அரே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதுல நம்ம வேரியபிள்லயே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. போன செஷன்ல என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது முன்னாடி டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இதுல வந்து அந்த டேட்டா டைப் அந்த வேரியபிள்ல நம்ம என்ன வேல்யூ ஸ்டோர் பண்றோமோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த வேரியபிளோட டேட்டா டைப் சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேம்ல விஸ்வான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், சிங்கிள் கோட்ஸ்ல போட்டிருக்கனால இது என்ன டேட்டா டைப்பா கன்வெர்ட் ஆயிரும், ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு அது கன்சிடர் ஆயிடும். இப்போ அதுவே சேலரி அப்படிங்கிறதுக்குள்ள என்ன போட்டிருக்கோம்னா, நம்ம 3400 ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ இது என்ன ஆயிரும்னா, அந்த சேலரிங்கிறது இன்டிஜர் டேட்டா டைப்பா மாறிடும். அதே போல CGPA equal to 8.5 டெசிமல் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த CGPAங்கிறது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்பா மாறிடும். இப்போ இங்கே S equal to true false அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கோம். வித்தவுட் எந்த ஒரு சிங்கிள் கோட்ஸும் இல்லை, டபுள் கோட்ஸும் இல்லாம நம்ம எஸ் நோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா அந்த எஸ்ஸுக்குள்ள ட்ரூ நோ ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னா இப்போ இது வந்து பூலியன் டேட்டா டைப் அப்படின்னு இருக்கும். இப்போ அரேவை இங்கே எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் நம்ம சீல பார்த்துருப்போம். சீல நம்ம அரே எப்படி மென்ஷன் பண்ணுவோம், சீல நம்ம மென்ஷன் பண்ணும் போது சீல இன்ட் a of some 4 or 5 array size கொடுத்து இதுதான் மென்ஷன் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. இங்க வந்து எப்படி போட்டுக்கலாம்னா, 4 equal to array of அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அரேயோட எலமெண்ட்ஸ் அப்படின்றத போட்டுக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு அரேவா கன்சிடர் ஆகும். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து இன்னைக்கு வீடியோ செஷன்ல இருக்கக்கூடிய சின்ன இன்னைக்கு வீடியோ செஷன்ல இருக்கக்கூடிய டேட்டா டைப் கான்செப்டை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இதை வந்து நம்ம இப்போ ப்ரோக்ராமேட்டிக்கலா இந்த 5 டேட்டா டைப்பையும் இது பண்ணி நான் அது 5 டேட்டா டைப்பையும் டிஃப்ரெண்டா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ வழக்கம் போல நோட்பேட் + எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் PHP ஃபைலா சேவ் பண்ண போறோம். ஸோ இந்த PHP டேக் ஓப்பன் பண்ணிட்டு Ctrl+S கொடுத்தீங்கன்னா எங்க போய் சேவ் பண்ணுவோம், நம்ம டெஸ்க் எங்க போய் சேவ் பண்ணுவோம்னா, எக்ஸாம்ப்ங்கிறது எங்க இன்ஸ்டால் ஆயிருக்கோ, இப்போ பாரு இங்கதான் எக்ஸாம்ப்ங்கிறது எங்க அந்த ஃபோல்டருக்குள்ள HT டாக்ஸுக்குள்ள நம்ம ஆல்ரெடி வீடியோ செஷன்ல கிரியேட் பண்ண சாம்பிள் வெப்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோல்டருக்குள்ள ஃபைல் நேம் வந்து இப்போ டேட்டா டைப்ஸ்ங்கிறதுனால datatypes.php அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சேவ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்னது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அப்ப ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்கு ஒரு வேரியபிள் நேமுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். அந்த வேரியபிள்குள்ள சிங்கிள் கோட்ஸ்ல விஸ்வா அப்படின்னு சொல்லி ஒரு நேம் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். அதுக்குள்ள PHP அப்படின்னு சொல்லி போட்டு சேவ் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ள டபுள் கோட்ஸ்ல PHP அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ ஓகேவா, இது ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் இன்டிஜர் ஒன்று போடுறோம். salary equal to 3500 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிடுறோம். இப்போ இது இன்டிஜர். அதே மாதிரி ஃப்ளோட்டுக்கு CGPA equal to 8.567 போட்டு இது ஃப்ளோட் டேட்டா டைப். நெக்ஸ்ட் என்ன டேட்டா டைப் அப்படின்னா, நெக்ஸ்ட் பூலியன் s equal to true. பூலியன் டேட்டா டைப்பை நீங்க மென்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் டிஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு காணும். ஒரு கேரக்டரா அதுவோ இல்லை ஸ்ட்ரிங்காவோ அது அக்செப்ட் ஆகிக்காது. நெக்ஸ்ட் வந்து 4 equal to array of MCA, M fill, PHP. ஓகேவா? இப்போ இதை ஸ்டோர் பண்ணுவோம். நம்ம வேரியபிள்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள்ஸ்குள்ள வேல்யூஸை பூரா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். உங்களுக்கோட ரெஃபரன்ஸ்க்காக வேணா இதை வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இந்த மாதிரி தான். இது வந்து PHPல இருக்கக்கூடிய கமெண்ட் லைன்ஸ். இது சிங்கிள் லைன் கமெண்ட். இப்போ மல்டிபிள் கமெண்ட் லைன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா /* இது மல்டிபிள் கமெண்ட் லைன். இப்போ இது வந்து இது என்னதுன்னா இன்டிஜர் டேட்டா டைப். இது ஃப்ளோட்டிங் டேட்டா டைப். இது பூலியன் டேட்டா டைப். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த எல்லா டேட்டா டைப்ஸும் தனித்தனியா நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம், டிஸ்பிளே பண்ணி பார்க்க போறோம்.
இப்போ நம்ம எல்லா வேரியபிள்ஸ்லையும் ஒரு வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறோம். அந்த வேல்யூஸ் அப்புறம் தனித்தனியாக நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நீங்கள் PHPல டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு என்னது எக்கோ அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி இப்போ இந்த நேம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ரெண்டையுமே நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். இப்போ ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ஹைஃபன் போட்டு இங்கே டாட் நேம். இந்த டாட் நேம் அப்படிங்கிறது இருக்காதுன்னா இந்த ஸ்ட்ரிங் டேட்டா கூட சேர்ந்து விஸ்வா அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி ஒரு காப்பி பண்ணி டாட்டுங்கிறது என்ன சொல்லியிருந்தேன், கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இந்த நேமை காப்பி பண்ணி இங்கே போட்டுருக்கீங்கன்னா இப்போ இது வரைக்கும் ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் அடுத்து பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இப்போ இதை ரன் பண்ணுவோம். நம்ம இப்போ அதை ரன் பண்ணணும்னா ப்ரௌசரில் போய் localhost /sample_webங்கிறது நம்ம ஃபோல்டர் நேம். இதில் நம்ம ஃபைல் நேம் datatypes.php அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ ரன் ஆகும். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ப்ராப்ளம் வந்தால் எக்ஸாம்போட கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணி அப்பாச்சிங்கிற சர்வீசஸையும் MySqL ஸ்டார்ட் பண்ணி விடணும். அதோட சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரன் ஆகிடும். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் விஸ்வா, ஸ்ட்ரிங் டேட்டா டைப் PHP. இப்போ உங்களுக்கு வந்து இது சேம் லைன்லேயே இருக்கிறனால உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ இது வந்து சேம் லைன்லேயே இருக்கிறனால உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியல. அப்போ நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும்னா இது அடுத்த லைனில் நெக்ஸ்ட் லைனில் வந்தால் இது நமக்கு இன்னும் கிளியராக இருக்கும். அப்படிங்கிறனால இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன்ல வரணும்னா HTML படி அடுத்த லைன்ல வரணும்னா BR டேக் பிரேக் டேக் யூஸ் பண்ணோம்னா அடுத்த லைன்ல நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த HTML டேக்கை எப்படி இதுக்குள்ள எம்பர்ட் பண்றது அப்படின்னா இப்போ இந்த நேம்ன்றதுன்னா இந்த நேமுக்கு அடுத்து வந்து நமக்கு அடுத்த லைன்ல தான் இந்த நேம் PHPங்கிறது பிரிண்ட் ஆகணும். இப்போ விஸ்வாங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகுதுன்னா அடுத்த லைன்ல நமக்கு PHPங்கிறது பிரிண்ட் ஆகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த நேமுக்கு பக்கத்துல டாட் வச்சு சிங்கிள் கோட்ஸ் போட்டு அதுக்குள்ள அந்த BR டேக்கை நீங்க கொடுத்துக்கணும். இப்போ கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? இதை கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபரன்ஸ். இப்போ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஸோ இங்கே ஒரு பிரேக் நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து இன்டீஜர் டைப்பை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே போட்டுட்டு நெக்ஸ்ட் லைன்ல எக்கோ இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு ஹைஃபன் டாட் வச்சு இன்டீஜர் டேட்டா என்னது சேலரி அப்படிங்கிறத பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்க வந்துச்சா இன்டீஜர் டேட்டா டைப் 3500. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த CGPAவை பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு அடுத்த லைன்ல வரணுங்கிறனால டாட் வச்சு BR அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நெக்ஸ்ட் லைன்ல எக்கோ ஃப்ளோட்டிங் டேட்டா டைப் டாட் வச்சு CGPA போட்டு இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் டேட்டா டைப் 8.56. ஸோ நெக்ஸ்ட் லைன்ல நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோம்னா பூலியன் டேட்டா டைப்பை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ பிரேக் சேர்த்துட்டு இப்போ எக்கோ பூலியன் டேட்டா டைப் எஸ். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்களா இப்போ பூலியன் டேட்டா டைப் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ட்ரூன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து 1ன்னு சொல்லி நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. நான் அதான் சொன்னேன் பூலியன் டேட்டா டைப் வந்து அந்த ட்ரூன்னு நம்ம கொடுத்துருந்தோம்னாலும் அது வந்து கன்சிடர் பண்ணுறது 1 and 0 தான் கன்சிடர் பண்ணுறது பூலியன் டேட்டா டைப்பை. இப்போ நெக்ஸ்ட் வந்து அரே டேட்டா டைப். இங்கே தான் வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்கோ அரே டேட்டா டைப் போட்டு அரேயோட நேம் அது கோர்ஸ் போட்டுட்டு இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு எரர் வருதா, அரே டு ஸ்ட்ரிங் கன்வர்ஷன் இன் லைன் 18. இந்த லைன் அதாவது இது என்னன்னா ஒரு அரேவை வந்து நீங்க ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா இங்க வந்து டிஸ்பிளே பண்ணிடலாம், டைரக்டா டிஸ்பிளே பண்ணிடலாம்.
ஆனா அரேவை மட்டும் நம்மளால டிஸ்பிளே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இதுலயே நம்ம C++லயே பார்த்தோம்னா அரே வேரியபிளை டைரக்டா டிஸ்பிளே பண்ண முடியாது. அரேக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணியோ இல்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். இதுல இன்னொன்னு நீங்க இப்ப என்னன்னா இதுலயும் அதே கான்செப்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஆனா இதுலயுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணியும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இப்ப நமக்கு அந்த ஃபார் லூப் அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. நான் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லூப்பிங் கான்செப்ட் வரும்போது அதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நமக்கு என்னன்னா இந்த கோர்ஸுக்குள்ள இருக்கு, இந்த அரே கோர்ஸுங்கிற அரேக்குள்ள இருக்கக்கூடிய MCA, MFL, PHP நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். அதுக்கு இங்க வந்து ஒரு பில்டின் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று உண்டு. அது என்னதுன்னா var_dump அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்குள்ள இந்த அரே வேரியபிளை கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த அரே இது வேர் டம்ப்ங்கிறது எதுக்காக அந்த அரே உள்ள எலமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கறது, பொசிஷனோட பிரிண்ட் பண்ணி பார்க்கறது. இப்போ இதை வந்து இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னோம்னா அரே டேட்டா டைப்ல இதில் உங்களுக்கு இது பாருங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. விஆர் ஓகேவா. இப்போ இந்த அரே டேட்டா டைப்ல அரேயோட சைஸ் என்ன 3 வந்துருச்சு. 0th பொசிஷன்ல MCA இருக்கு, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல MFull இருக்கு. இதுல இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் 6 ஸ்ட்ரிங் ஆஃப் 3ங்கிறது என்னன்னா இப்போ MCA 3 ஸ்ட்ரிங் இருக்கா, MFull வந்து 6 ஸ்ட்ரிங் இருக்கும். M அந்த டாட்டையும் சேர்த்துக்கும், PHP 6 ஸ்ட்ரிங் இருக்கு. அதே போல 4 ஸ்ட்ரிங் இருக்கு அப்படிங்கிறத தனியா மென்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ இதுதான் வந்து டேட்டா டைப்ஸ். இன்னைக்கு வீடியோ செஷன்ல டேட்டா டைப்ஸ்னா என்ன, டேட்டா டைப்ஸ் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு அதை பூராமே நம்ம இப்போ இப்படி ரன் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ செஷன்ல நம்ம என்ன பார்த்துக்கலாம்னா நெக்ஸ்ட் டாபிக் நான் போறேன். நெக்ஸ்ட் வீடியோ செஷன்ல நம்ம நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம்.